வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம உதவியாளர் வாரிசுகளுக்கும் அரசு வேலை முதல்வர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. ஸோ காலமுறை ஊதியம் மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்ட இந்த கிராம உதவியாளருக்கான பணியிடம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக சட்டப்பேரவையில் உள்ள முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 4000 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாக விவரம் வருவாய்த்துறை தரப்பில் நிம்மதியை தந்திருக்காங்க. ஸோ கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களில் அதிகாரிகளாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் கீழக கிராம உதவியாளர் நியமிக்கப்படுகிறார்கள். தமிழக அரசு பணியில் சேரும் இந்த இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் என ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் சுமார் 43 நாட்கள் அடிப்படையில் பயிற்சியினை பெற வேண்டும். இதற்காக 1974ஆம் ஆண்டு அரசு பயிற்சி நிலையம் உருவாக்கப்பட்டது. வரி வசூலித்தல், கிராம கணக்குகளை நிர்வகித்தல், நில வருவாய் ஆவணங்களை தயாரித்தல், கணக்குகளை முறையாக சரி வைத்துக் கொள்ளுதல், பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவேடுகளை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இருதர மனம் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கான வட்ட எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். ஸோ வண்டி ஓட்ட திறன் இருக்க வேண்டும். இருதர மனம் இருக்கக்கூடாது, அதாவது 2 மரம் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற கிராம உதவியாளர் பதவிக்கான அடிப்படை தகுதிகள் ஆகும். ஆதி திராவிடர், அருந்ததியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதிகபட்சம் 37 வயது வரை இருந்தால் வேண்டும். பொதுப்பிரிவினருக்கு அதிகபட்சம் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் வயது அனைத்து பிரிவினருக்கும் 21க்கு மேல் இருக்க வேண்டும் என்பது கிராம உதவியாளர் பதவிக்கான அடிப்படை விஷயமாகும். கிராம உதவியாளர்கள் பணியின் போது மரணம் அடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் இறந்த அரசு ஊழியர்கள் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 4000 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாக கிராம உதவியாளர்கள் பணியின் போது மரணம் அடைந்தால் அவர்களுக்கு வாரிசுகளுக்கும் கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்று சட்டசபை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்காரு. பணி நியமனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் கேள்வி ஒன்றிற்கு பதில் வைத்த அமைச்சர் பணி நியமனம் செய்யும் போதே சிறப்பு காலைமுறை ஊதியத்தான் பணி நியமனம் செய்துள்ளனர். வருவாய்த்துறை மட்டுமல்ல, மற்ற துறைகளிலும் இதே நிலைதான். முதல்வரிடம் பேசி காலமுறை ஊதியமாக மாற்றுவதை குறித்து முடிவு எடுக்கப்படும். இதுவரை கிராம உதவியாளர் மரணம் அடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படுவது இல்லை. 10 நாட்களுக்கு முன்பாக கிராம உதவியாளர் மரணம் அடைந்ததால் அவர்கள் வாரிசுகளுக்கு வேலை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. கிராம உதவியாளர் பணி நியமனம் போது மரணம் அடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கும் கருணை அடிப்படையில் பார்த்திங்கன்னா வேலை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இறந்த அரசு ஊழியர்கள் வாரிசுகள் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று நோக்கில் 4000 பேருக்கு பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ வருவாய்த்துறை தரப்பில் பார்த்திங்கன்னா நிம்மதியை தந்திருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இறந்துட்டாங்கன்னா நம்ம பையனுக்கு அந்த வேலை போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அவங்க கருதப்படுறாங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, அதாவது இது எப்போ அப்படியே இது பண்ணணும், இந்த கிராம உதவியாளருக்கான பணியிடங்கள் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.